ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு ஸ்நாக் அண்ட் மீல். இன்னைக்கான ரெசிபி ஸ்டஃப்டு ஸ்வீட் சப்பாத்தி. பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் ஸ்நாக்ஸ்க்கான இந்த ரெசிபிக்கு 2 கப் கோதுமை மாவு, 1/4 ஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு மாவை பிசைஞ்சிக்கோங்க. மாவு ஒன்ஸ் ரெடி ஆனதும் 1/2 கப் துருவின தேங்காயில் 3 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு சப்பாத்தி அளவுக்கு மாவு எடுத்து அதை உள்ளங்கையில் வச்சு தட்டையாக்கிக்கோங்க. ஃபிங்கர்ஸை யூஸ் பண்ணி ஓரத்தில் ப்ரெஸ் பண்ணி சென்டரில் குழி விழுற மாதிரி பவுல் ஷேப்புக்கு மாவை கொண்டு வாங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு மிக்ஸ் பண்ண ஃபில்லிங்கை சேர்த்து கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி சைடு எட்ஜஸில் இருக்கிற மாவை சென்டரில் இழுத்து கவர் பண்ணுங்கள். எல்லா ஸ்டஃபிங்கும் கவர் ஆகுற மாதிரி மாவை ப்ரெஸ் பண்ணி எக்ஸஸாக இருக்கிற மாவை எடுத்து நல்லா டேப் பண்ணிக்கோங்க. கடாயை சூடு பண்ணி அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு பண்ணி வச்சிருக்கிற மாவை உள்ளே சேர்த்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் 5 மினிட்ஸுக்கு திருப்பி விட்டு குக் பண்ணுங்கள். கடாயில் பண்ணுறதால சைடு எட்ஜஸ் சீக்கிரமாக குக் ஆகும். அவ்வளோதான், ஈஸியான ஜூஸியான ஸ்வீட் சப்பாத்தி ரெடி. இந்த ரெசிபி எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா anyone can cook. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்நாக் அண்ட் மீல். உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.